ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஆர் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் அட்டை உள்ளவர்களின் கவனத்திற்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மத்திய அரசு சார்பாக ஆதார் பயனாளர்களின் கவனத்திற்காக ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களாக ஆதார் அட்டையை வந்து நீங்கள் புதுப்பிக்கவில்லை அப்படின்னா 2024 டிசம்பர் 14 கடைசி நாளாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நிர்ணயித்திருந்தது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் வந்து இன்னுமே வந்து புதுப்பிக்காத சூழ்நிலையில் மீண்டும் மக்களின் கருத்துக்கு ஏற்ப, மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மீண்டும் வந்து அதற்கான கால நீட்டிப்பினை வந்து உயர்த்தியுள்ளது. அதாவது ஆதார் அட்டையில் இருக்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதாவது புதுசாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி உங்களுடைய ஆதார் அட்டையை வந்து புதுப்பிச்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது இலவசமாக பண்ணிக்கலாம். ஸோ இதனைத் தொடர்ந்து நீங்கள் இதுக்கப்புறம் ஜூன் 14 வந்து கடைசி நாளாக வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2025 ஜூன் 14 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக நீங்களே ஆன்லைனில் சென்று உங்களுடைய டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்டேட் செஞ்சு நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் புதுப்பிக்கலை அப்படின்னா ஜூன் 14க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபராதத்தின் அடிப்படையில் வந்து புதுப்பிக்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கே ஆனால் அப்டேட்டாக மத்திய அரசு வந்து வெளியிட்டுள்ளது. ஸோ இதுவரையில் வந்து நீங்கள் ஆதார் ஐடியை வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் கொடுத்து புதுப்பிக்கலை அப்படின்னா உடனடியாக இ சேவை மையத்திலோ அல்லது நீங்கள் வீட்டிலேருந்தே கூட ஆன்லைன் மொபைல் வழியாகவே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசானது தெரிவிச்சிருக்குது. ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.